ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய ஹேருக்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் பற்றி எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் கற்றாழையை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வேப்பிலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு கிடைக்கல. மருதாணி, ஆளி விதை, கருஞ்சீரகம், ரோஸ்மெரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு ட்ரை தான் கிடைச்சது. வெந்தயம் நான் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் இருக்கும்போதே நமக்கு சின்ன வெங்காயத்துலேயும் கற்றாழை, நெல்லிக்காய் எல்லாமே தண்ணி விடும். ஸோ அதனால் நம்மளுக்கு தண்ணி ஊற்றாமையே நிறைய தண்ணியோடு கிடைக்கும். நல்லா அதை துணியில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கிளாஸில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு இரும்பு கடாய் எடுத்துருக்கிறேன். எனக்கு 2 டம்ளர் அந்த அரைச்ச சாறு கிடச்சிது. அதனால் 2 டம்ளர் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன். அது கூட 1 டம்ளர் நல்லெண்ணெய், 1/4 டம்ளரில் இருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, கருகிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு மேலே ஃபுல்லாக நுரை நல்லா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஊற்றினமோ அதை விட நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு துளி தண்ணி எடுத்து எண்ணெயில் தெரிச்சிங்கன்னா, நம்ம எண்ணெயில் தண்ணி தெளிக்கும் போது எப்படி இருக்கும், அதே போல் உங்களுக்கு சடச்சடன்னு சவுண்டு கேட்கும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனீங்களோ அதே அளவுக்கு எண்ணெயே உங்களுக்கு கிடைக்கும். அது கூட ஃபைனலாக விட்டமின் இ கேப்சூல் ஒரு 5லேருந்து 10 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.